வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக் வரைக்கும் 9ல் இருக்கார். அதுவே ரொம்ப விசேஷம். அதுலேருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறார். செயல் வீரர் ஆகிடுவீங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் போகிறார். வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதை சாதிக்க வேண்டும் நினைக்கிறத சாதிக்க முடியும். இதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவு புகழ், பெருமை எல்லாத்தையுமே உங்களுக்கு நிறைத்து தருவார். குரு 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 12ஆம் தேதி வாக்கில் அங்கே சேர்றார். சேர்ந்து அவரும் 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ தன வரவு நிறையவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் வாங்குறவங்க நினைக்கலாம் எனக்கு என்ன ஆகிட போகிறதுன்னு. அப்படி இல்லை, ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா நிலம் வாங்கியிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அதோடைய வேல்யூ ரொம்ப கூடி இருக்கும். அப்போது ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் பீரியட், ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொழிலில் மெக்கானிக்கலாக ஒரு வேலையை செய்கிறது ஒன்று, ரெகுலராக செய்கிறது, ரோபோட்டிக்குமாங்க, அது மாதிரி செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதே திறம்பட செய்வது, கற்பனா சக்தியோடு செய்வது. அப்போது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மாஸ் மீடியா இவங்கெல்லாம் இன்னும் கூட சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீட்டுக்குள்ளே சுக்கிரன் இருக்கார் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போது திறமை என்பது பளிச்சிடுறதுன்னு சொல்கிறத விட திறமைக்கே ஒரு திறமையை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்கள் செயல்பாடுகள். புதனானவர் 20ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துலையும் அதுக்கப்புறம் 11ஆம் வீட்டுக்கும் வருகிறார். ரொம்பவும் சிறப்பான ஒரு காலகட்டம். அனைத்து துறைகளும் வெற்றி மட்டுமல்ல, நல்ல புகழையும் தரக்கூடிய காலகட்டம். சிறப்பான செயல்பாடுகள், அர்த்தமுள்ள செயல்பாடுகள். எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை ஹேண்டில் பண்ணால் கூட அதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் பளிச்சிடக்கூடிய அற்புதமான காலகட்டம். என்ன புரிகிற மாதிரி, பெரியவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம்பாங்க, அதுபோல் ஒரு நேரம் தான் இது. ஸோ சிறப்பான பீரியடு. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.